நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி எசேக்கியேல் 13வது அதிகாரம் வசனம் 5. எசேக்கியேல் சாப்டர் 13 verse 5. நீங்கள் கர்த்தருடைய நாளிலே யுத்தத்தில் நிலைநிற்கும்படிக்கு திறப்புகளில் ஏறினதுமில்லை, இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக சுவரை அடைத்ததுமில்லை. இந்த வார்த்தைகள் எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்துகிறதாக இருக்கு. இது யாருக்காக வெளிப்படுத்தப்பட்டிருக்குன்னா, இஸ்ரவேலின் சில தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசன வசனங்களாக இருக்கு. எதனாலனா, தேசம் கடினமான ஒரு சூழ்நிலையை கடந்து போயிட்டு இருக்கு. சிறையிருப்பை பற்றி அநேக எச்சரிப்புகளை எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாகவும் அநேக கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் உரைத்தாலும் அந்தப்படியான தீர்க்க தரிசனங்களை கேட்காம பொய்யாக அபத்தமாக கர்த்தர் வெளிப்படுத்தாம தங்களுடைய ஆவியின் ஏவுதல்னால தீர்க்க தரிசனங்களை வெளிப்படுத்துகிற சில தீர்க்கதரிசிகள் அந்நாட்கள்ல இருந்திருக்காங்க. அப்படியா இருக்கிறவங்க உண்மையாய் சம்பவிக்க வேண்டிய விஷயங்களை விட்டுட்டு நல்ல காரியங்கள் நடப்பதை போல சில தீர்க்க தரிசனங்களை மக்களுக்கும் அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் வெளிப்படுத்துறாங்க. இவங்க சொல்ற பொய்யான தீர்க்க தரிசனங்களை கேட்டு நன்மையான காரியம் சம்பவிக்கும்னு சொல்லி மனம் திரும்பாம அநேகர் இருக்காங்க. அப்படியான தீர்க்க தரிசிகளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையாகவே இது இருக்கு. நீங்கள் கர்த்தருடைய நாளிலே யுத்தத்தில் நிலைநிற்கும்படிக்கு திறப்புகளில் ஏறினதும் இல்லை. இங்க திறப்புகளில் ஏறினதும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது திறப்பின் வாசலை பற்றினது. நாம சில மாதங்களுக்கு முன்பாக இந்த திறப்பின் வாசலை குறித்து விரிவாக பார்த்தோம். சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு தேசத்தை சுற்றிலும் ஒரு பெரிய மதில் சுவர் எழுப்பப்பட்டிருக்கும். அந்த மதில் சுவர் தடுப்பாக இருக்கிறதுனாலேயே அதற்குள்ளாக எதிரி நாட்டு மக்கள் நுழைய முடியாது. அப்படியான அந்த பதில் சுவர்ல சில திறப்புகள் காணப்படும். அதாவது உள்ள நுழைகிறதுக்கு ஒரு வாயிலாக அது ஒரு ஓட்டையா இருக்கலாம், இல்ல சில இடிபாடுகளா இருக்கலாம். இது எதனாலனா சில இயற்கை சீற்றங்கள்னாலேயோ இல்ல இதற்கு முன்பாக நடந்த ஏதாவது யுத்தங்கள்னாலேயோ அந்த திறப்புகள் உண்டாயிருக்கும். இந்த திறப்புகளின் வழியாக சில நேரங்கள்ல ஒற்றர்களும் எதிர் நாட்டிலிருந்து யாராவது நுழைவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்படியாக அந்த திறப்பின் மூலமாக ஆபத்துகள் எதுவும் தேசத்திற்கு நேரிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த திறப்புல சிலர் நின்று காவல் காப்பாங்க. அது அவங்களுடைய தேசத்தை பாதுகாப்பதற்காக அவங்க கொண்ட நாட்டமாக இருக்கு. அப்படியாக கர்த்தருடைய ஜனங்களுக்காக திறப்பில நிற்கிறவர்கள்னா கர்த்தருடைய கோபாக்கினை மக்கள் மேல வராத படிக்க அவர்களுக்காக அந்த திறப்புகள்ல நின்று ஜெபிக்க கூடிய ஒருத்தரையே இந்த வார்த்தைகள் சுட்டி காண்பிக்குது. இந்த திறப்பின் வாயில நின்று ஜெபித்தது யாருன்னு நம்ம பார்த்திருக்கோம். சங்கீதம் 106வது அதிகாரம் 23வது வசனம் தெளிவாக சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்கள் வழிவிலகி போகும்போது அவர்களுக்காக திறப்பின் வாயில நின்று ஜெபித்தது மோசேயா இருக்காரு. அவரை போல தன் ஜனங்களுக்காக திறப்புல நின்று ஜெபிக்கிறவங்கள தேவன் எதிர்பார்க்கிறாரு. ஆனா இந்தப்படியான பொய்யான அபத்தமான தீர்க்க தரிசனங்களை வெளிப்படுத்துகிற தீர்க்கதரிசிகள் ஒரு நாளும் தன்னுடைய ஜனங்களுக்காக திறப்புல நின்று ஜெபித்ததும் இல்ல, அவங்க பேர்ல அக்கறை கொண்டதும் இல்ல. அவங்க தன்னுடைய சொந்த புகழ்ச்சிக்காக பொய்யான தீர்க்க தரிசனங்களை வெளிப்படுத்தி மக்களுக்கு தற்காலிகமான ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணாங்க. இதன் மூலமாக என்ன ஆகுது, தேவன் வெளிப்படுத்துகிற எச்சரிப்பின் சத்தத்தை அறிந்து கொள்ளாம மக்கள் ஒரு மாயையான சந்தோஷத்துல நிலைத்து கொண்டிருக்கிறாங்க. இந்த வார்த்தைகளை நம்ம சற்றே நிதானித்து பார்த்தா இந்த நாட்கள்லயும் இந்தபடியான காரியங்கள் நடக்குது இல்லையா? இந்த நாட்கள்லயும் அநேக தீர்க்கதரிசிகள் உண்டாயிருக்காங்க. சிலர் ஆண்டவர் வெளிப்படுத்தாம தங்களுடைய ஆவியின் ஏவுதல்னால சில வார்த்தைகளை வெளிப்படுத்துறாங்க. அதுவும் ஆசீர்வாதமான வார்த்தைகளை வெளிப்படுத்துறாங்க. அப்படியான ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை எதிர்நோக்கி திரள் கூட்ட மக்கள் விருப்பத்தோடு போறாங்க. இப்படியாக அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகள்லயே மதிமயங்கி அவங்க இந்த நாட்கள்ல எதற்காக ஆயத்தப்படணுமோ அதை விட்டு வழி விலகி நிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் மக்கள் எப்படி மனம் திரும்புவதற்கு ஏதுவாக இல்லாம மதிமயங்கி இருந்தாங்களோ அதற்கு சமமாக வல்லவா இருக்கும். தங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறுங்கிறதுக்காகவே காத்திருந்து தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படவோ அவருடைய வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு அநேகரை தேவனை நோக்கி ஆதாயப்படுத்தணுங்கிறதோ அவங்களுடைய சிந்தைக்குள்ள இல்லாம போயிடும். இப்படியாக தேவன் வெளிப்படுத்துகிற முக்கியமான காரியங்கள்ல இருந்து வழி விலகி போகிறதற்காக வெளிப்படுத்துகிற ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை மாத்திரம் எதிர்நோக்கி ஒருவரும் எத்தனைப்படக்கூடாதுங்கிறது தேவனுடைய விருப்பமா இருக்கு. ஏன்னா தேவன் தன்னுடைய ஜனத்தின் மேல அக்கறை கொண்டவரா
தேவனா இருக்காரு. அவர் தன்னுடைய ஜனங்களுக்காகவே அவ்வப்போது தலைவர்களை ஏற்படுத்தியிருக்காரு. தேவன் மோசையை எடுத்தது அவருடைய ஜனங்களை வழிநடத்த, யோசேப்ப அதிகாரத்துவத்துல கொண்டு வந்தது ஜீவ ரட்சணை செய்ய, மெய்ப்பனா இருந்த தாவீத ராஜாவாக்கினதும் தன்னுடைய ஜனங்களுக்கு ஒரு மெய்ப்பன் வேணுங்கிறதுக்காக. இப்படி தேவன் செய்கிற எல்லா காரியங்களுமே தன்னுடைய ஜனத்திற்காக. ஆனா அப்படியான தேவ மனிதர்களை பற்றி பறைசாற்றும் போது கூட இப்படியான சில தீர்க்கதரிசிகள் அவங்களுடைய ஆசீர்வாதத்தை மாத்திரமே நமக்கு காண்பிப்பாங்க. மெய்ப்பன் ராஜாவானதும் சாதாரணமா இருந்த யோசேப்பு பிரதானமான ஒரு பதவியில வந்ததும் இதையெல்லாமே காண்பித்து அது மக்களுக்காகவே, தேவ ஜனம் ரட்சிக்கப்படுவதற்காகவே என்பதை மறந்துவிட செய்யும்படியான வார்த்தைகளை ஒரு நாளும் நம்ம கேட்டு மதிமயங்கி விடக்கூடாதுங்கிறத தேவன் இந்த நாள்ல இந்த வார்த்தைகள் மூலமா வெளிப்படுத்துறாரு. அப்படியான காதுக்கினிமையான தீர்க்க தரிசனங்களை சிலர் வெளிப்படுத்துறாங்கன்னா அது தேவ ஜனம் அந்த வார்த்தைகளை நாடி ஓடுறதுனாலேயே. இந்தபடியாக இனியும் ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை பின்தொடராமல் தேவனுடைய வருகை சமீபமா இருக்குங்கிறத அறிந்து கொண்டு நாம் எல்லாருமே தேவ ஜனத்திற்காக திறப்பில் நிற்கக்கூடியவர்களாய், எல்லாருக்காகவும் ஜெபிக்கக்கூடியவர்களாய் நம்மை ஒப்பு கொடுத்து நம்முடைய ஆத்மாவை தேவனுக்கு நேராக ஆதாயப்படுத்தி இன்னும் அநேக ஜனங்களை தேவனுக்கு நேராக ஆதாயப்படுத்தணுங்கிறது தேவனுடைய பிரதானமான விருப்பமா இருக்குங்கிறத நம்ம பல நாட்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த காரியம் நம்முடைய மனதுல தெளிவும் தீர்க்கமுமாய் பதினுங்கிறதையே தேவன் எதிர்பார்த்து இந்த வார்த்தைகளை நமக்கு வெளிப்படுத்துறாரு. அது மாத்திரம் இல்ல, எசேக்கியேல் 22 அதிகாரம் 30 வசனத்துல, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன்னு சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் சொல்றாரு. இந்த வார்த்தைகள் மூலமா கர்த்தர் தன்னுடைய ஜனங்களுக்காக திறப்பில நின்று ஜெபிக்கிறவர்களை தேடுறாருங்கிறது நமக்கு தெரியுது. இதை அறிந்து கொண்டும் நாம உணர்வற்றவர்களாக இருக்கலாமா? நம் மீது அன்பு வைத்து நடத்துகிற தேவனை நோக்கி அவருடைய வழிகளை நடக்கிறதுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். தேவ ஜனங்களுக்காக திறப்பில நின்று ஜெபிக்கிறவர்களாக மாறணும். அநேக ஆத்துமாக்களை அவருக்கு நேராக ஆதாயப்படுத்தணும். இப்படிப்பட்டவர்களாக நாம மாறுவதற்கு தேவனை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேல் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. அப்பா, அந்த நாட்கள்ல தீர்க்கதரிசிகள் அபத்தமாக தங்களுடைய ஆவியின் ஏவுதல்னால தீர்க்க தரிசனங்களை வெளிப்படுத்தி மக்களை மதிமயங்கி செய்திருக்காங்க தகப்பனே. இந்த நாட்கள்ல அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்களை தேடி ஓடுகிறவர்களாக நாங்க ஒரு நாளும் இருந்து விடக்கூடாது தகப்பனே. எங்களுடைய ஆசீர்வாதங்களை எதிர்நோக்கி பார்ப்பவர்களா இருக்கிறத விட எங்களுடைய தேவனுடைய சித்தத்தை அறிந்து அவர் விரும்பும்படியாக திறப்பில நின்று ஜெபிக்கிறவர்களாக மாறணும் ராஜா. ஆம் தகப்பனே, உம்முடைய தேவ ஜனத்தின் மீது அன்பு கொண்டு நீங்க எல்லா நாட்களிலும் உம்முடைய பிள்ளைகளுக்காக அநேக மக்களை ஏற்படுத்துறீங்க தகப்பனே. அவர்களுடைய மெய்யான குரலை கேட்டு உம்மிடத்துல திரும்புவர்களாய் ஒவ்வொருவரும் மாறணும் ராஜா. ஆம் தகப்பனே, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும்னு சொல்லியிருக்கீங்க. உம்முடைய சத்தத்திற்கு மாத்திரமே செவி கொடுக்கும் பிள்ளைகளாக நாங்க மாறணும் ராஜா. திருப்பில நிற்கவும் சுவரை அடைக்கவும் நீங்க மக்களை தேடுறீங்கிறத காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அப்படியாய் உம் சித்தம் செய்வதற்காய் திறப்பில நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதான பிள்ளைகளாக எங்களை மாற்றி அருளுங்க ராஜா. தேவ கோபாக்கினை ஊற்றப்படாத படிக்க தேவ ஜனத்திற்காக திறப்பில நின்று ஜெபிக்கிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றி அருளுங்கப்பா. அப்படியே நீங்க எங்களை நடத்த போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.